வணக்கம், நான் சுரேஷ்குமார், கமாடிட்டி ஸ்கூலோட ஃபவுண்டர். இப்போ லாஸ்ட்டு ஜனவரி மந்தோட டோட்டல் ட்ரேடிங் செஷனோட மேக்ஸிமம் லைவ் ட்ரேடிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதில் நிறைய ப்ராஃபிட்ஸு, சம் லிட்டில் பிட் லாஸஸ் அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். பட் ஓவரால் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டில் தான் நமக்கு முடிஞ்சிருக்கு. சம் 1 or 2 days வந்து நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டாக மார்க்கெட் வந்து ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து ட்ரேட் பண்ண முடியல, அது ஒரு விஷயம். ப்ளஸ் ஓவரால் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இப்போ பிப்ரவரி மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த பிப்ரவரி மந்த்து ஃபஸ்ட் டேட்லேருந்து நம்ம மீண்டும் வந்து அந்த சேம் பேங்க் நிஃப்டியோட லைவ் வீடியோஸ் வந்து பண்ண போகிறோம். இப்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 செஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோஸில் பார்க்க போகிறது பிப்ரவரி 1 அன்னைக்கு நடந்த லைவ் ட்ரேடிங் ஆஃப் த பேங்க் நிஃப்டியோட வீடியோஸ். ப்ளஸ் இதில் வந்து என்ன மாதிரி என்ட்ரிஸ் கிடச்சிருக்கு, மார்க்கெட்டில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கா அல்லது லாஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை மார்க்கெட் வந்து என்ட்ரி கிட்ட க்ளோஸ் ஆச்சா, ஃபஸ்ட் என்ட்ரி ப்ராஃபிட்டா, செகண்ட் என்ட்ரி அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் நம்பர் ட்ரேடை பற்றி. இப்போது நம்பர் ட்ரேடிங் அப்படின்றது வந்து ஒரு மார்க்கெட் எந்த இடத்துல வேணாலும் ஓப்பன் ஆகலாம். மேக்ஸிமம் 80 to 90% என்ட்ரி கிட்ட தான் ஓப்பன் ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது கேப் அப்பாக இருக்கலாம், கேப் டவுன்ஸாக இருக்கலாம். ப்ளஸ் வந்து மார்க்கெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிடில் ஆஃப் த ப்ரைஸ், அதாவது மார்க்கெட்டு பை என்ட்ரி செல் என்ட்ரிக்கு மிடில் கூட ஓப்பன் ஆகலாம். எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வேணால் இருக்கலாம். ப்ளஸ் நம்ம சொல்கிறது என்னென்னா, மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலுமே அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் மார்க்கெட் என்ன ப்ரைஸ் கிட்ட இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த ட்ரேடிங் செட்டப்பை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்கேஸ் வந்து நம்ம பண்ண போகிற அந்த ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே மார்க்கெட் வந்து சக்ஸஸ் கொடுக்கணுன்றதுலாம் உங்களுக்கு 100% கிடையாது. நம்ம கூட சொல்கிறதே என்ன கேட்டுட்டோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி வெதர் பை ஆர் செல், அந்த பை என்ட்ரியோ செல் என்ட்ரியோ நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. அது டார்கெட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். மேபி அந்த டார்கெட் வந்து அது போகாமல் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகுது, ஸ்டாப் ட்ரிகர் ஆகுது அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்கிறோம், ரிவர்சல் என்ட்ரி ஒன்று பண்ண சொல்கிறோம். அந்த ரிவர்சல் என்ட்ரியில் மேபி ப்ராஃபிட் கிடைச்சாலும் அதோட சரி ட்ரேடு க்ளோஸ், அல்லது ரிவர்சல் என்ட்ரியும் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆனாலும் செகண்ட் ட்ரேடோட நம்ம வந்து நம்பர் ட்ரேடோட அந்த பர்டிகுலர் டேக்கு உண்டான செஷன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம பண்ண போகிற ட்ரேடு வந்து 1 or 2 ஒரு ஸ்கிரிப்டில், அது டிசிப்ளின் ட்ரேட். அதாவது ஒரு பை என்ட்ரி கிடைக்கிது, அந்த பை என்ட்ரி ஒரு ரேஞ்சிலிருந்து டார்கெட் போக போகுதுன்னு நினச்சி மார்க்கெட் வந்து அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி நம்ம பை பண்ணுறோம். மேபி அது ஃபெயிலியர் ஆகுது, அது பாசிட்டிவ் போகுது, பாசிட்டிவ் ஆகிடுச்சு, டார்கெட் ரீச் ஆகிடுச்சுன்னா ட்ரேட் க்ளோஸ். மேபி அது டார்கெட் போகாமல் வந்து ஸ்டாப் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், ரிவர்சல் என்ட்ரி எடுத்துக்கிறோம். ரிவர்சல் என்ட்ரின்றது செல் ஆர்டர். மேபி அந்த டெக்னிக்கலாகவும் அந்த செல் ஆர்டர் எடுக்கிறோம். அந்த செல் என்ட்ரியும் டார்கெட் போயிடுச்சுன்னா ட்ரேட் க்ளோஸ், அல்லது ஸ்டாப் ட்ரிகர் ஆனாலும் ட்ரேட் க்ளோஸ் அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில். ஸோ ஒரு பை ஒரு செல், அவ்வளோதான். அதுக்கு மேலே மார்க்கெட்டில் வந்து பை செல் பை செல் பை செல் பண்ணி நம்மளும் ஓவர் ட்ரேடு பண்ணாமல், மார்க்கெட்டில் ஒரு தவறான ஒரு விஷயங்களை செய்யாமல் கரெக்டாக டிசிப்ளினாக இதுதான் ரேஞ்சு, இந்த ரேஞ்சு தான் நான் மார்க்கெட்டுக்கு கொடுப்பேன். ஒரு 100 பாயிண்ட் டார்கெட்டு அப்படின்னா 50 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸு, ஒரு 400 பாயிண்ட் டார்கெட்டு அப்படின்னா 200 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸு. மார்க்கெட்டில் எடுக்கிறது அதிகமாக இருக்கணும், கொடுக்கறது கம்மியாக இருக்கணும். அந்த கான்செப்ட் படி போகும்போது தான் மந்த் எண்டில் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம பிப்ரவரி 1 அன்னைக்கு நடந்த லைவ் ட்ரேடிங் செஷனோட வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பிப்ரவரி 1 அன்னைக்கு. ஸோ தட் மண்டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இப்போ ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மண்டே மார்க்கெட் ஓப்பன் எடுத்துட்டோம்னா பிப்ரவரி 1 மண்டே, தட் மீன்ஸ் 30,994 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போது நம்ம அந்த இடத்துல செல் என்ட்ரின்றது வந்து 30,985. ஆனால் மார்க்கெட்டோட லோ இப்போ நம்ம வந்து இது 1 minute கேண்டிலில் வச்சுருக்கோம். 1 minute கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டிலே பாருங்கள், மார்க்கெட்டோட லோ வந்து 30,942, பட் நம்மளோட என்ட்ரி வந்து 985. ஓகே, மார்க்கெட் வந்து 42 வரைக்கும் போயிட்டு 85 கிட்ட வந்து செல் என்ட்ரி இருக்கிறனால அது செல் என்ட்ரி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ த ஃபஸ்ட் மினிட், செகண்ட் மினிட், தேர்ட் மினிட், இந்த 3 கேண்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து செல் என்ட்ரி ஆக்டிவேட் ஆனதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்துல வந்து செல் என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். பட் வந்து ஸ்டாப் லாஸ் லைன் அப்படின்னு டோட்டலி டார்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு இப்போ செல் என்ட்ரியில் செல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டைரக்ட் டார்கெட் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற பை என்ட்ரி லைன். ஸோ பை என்ட்ரி லைன்ன்றது எவ்வளோ பார்த்துட்டோம் அப்படின்னா 30,473, 473. கிட்டத்தட்ட எக்ஸாக்ட் டார்கெட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 512 பாயிண்ட் வந்து நம்மளோட டார்கெட். ஸ்டாப் லாஸ் வந்து 265 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ்.
ஓகே. ஸோ ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேலே போனாவே நமக்கு அது அதிகம். பட் நம்ம வந்து 500 பாயிண்ட் இருக்குது. ஸோ மேபி நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம். ப்ளஸ் அன்றைக்கி ரொம்ப முக்கியமான செஷன் வேறு என்ன கேட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவோட பட்ஜெட், இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மிஸ் நிர்மலா சீதாராமன் வந்து அன்றைக்கி நம்ம பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுறாங்க நம்மளோட பாராளுமன்றத்தில். ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப பதட்டமாகவும் சரி, மார்க்கெட்டில் எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் எந்த மாதிரி இருக்கும், என்ட்ரி பண்ணலாமா, இல்லை பட்ஜெட்டு மார்க்கெட் வந்து பயங்கர வாலட்டாலிட்டி இருக்கும், நம்ம வந்து ட்ரேடிங் விட்டு ஒதுங்கி நிற்கலாமா, வெளியிலேருந்து பார்க்கலாமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரேடிங் வந்து ஆஸ் எ ஸ்ட்ராட்டஜி படி என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் வச்சுட்டு என்ட்ரி எடுத்துட்டோம். அந்த இடத்துல வந்து ட்ரேடிங் நம்ம மிஸ் பண்ணல. ஏன்னா மார்க்கெட் வந்து என்ட்ரி கிட்ட தான் இருக்குன்னு ட்ரேடிங் வந்து நம்ம மிஸ் பண்ணல. ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்தாச்சு, டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் எல்லாமே போட்டு வச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 30,994 நம்மளோட ஓப்பன் ப்ரைஸ், செல் என்ட்ரி 30,985. நான் சொன்ன மாதிரி 265 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த இடத்துல இது வந்து இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட கேண்டில். கிட்டத்தட்ட மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அப்படியே படிப்படியாக அந்த பட்ஜெட் டைமிங் நெருங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிட்டு, ஓகே, செல் ஸ்டாப் எடுத்துட்டோம் அப்படின்னா 31,250. பட் நம்ம வந்து 30 பாயிண்ட்ஸ் வந்து தள்ளி வச்சுருப்போம். அப்போ 31,280 அண்ட் எபோவ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸு. பட் அந்த ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கோம், டபுளாக கூட போட்டு வச்சுருக்கோம். கரெக்டாக மார்க்கெட் வந்து பாருங்கள், இந்த நான் வச்சுட்டுருக்கிற கேண்டில் தான் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. தட் மீன்ஸ் நம்மளோட 230, 60 ப்ளஸ் ஒரு 30 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 290 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நமக்கு ஸ்டாப் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த இடத்துல கரெக்டாக ரிவர்சல் என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ ஓகே, ரிவர்சல் என்ட்ரி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பட்ஜெட் கூட்டத்தோடு நடந்துக்கிட்டே இருக்குது. மார்க்கெட் வந்து புது நியூஸஸ், முக்கியமான விஷயங்கள், எஃப்ஐஸ்க்கு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அனௌன்ஸ் பண்ண மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக், தட் மீன்ஸ் வந்து பட்ஜெட்டுக்கு முதல் வாரம், இந்த எக்ஸ்பைரி வீக் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கர நெகட்டிவாக இருந்தது. ப்ளஸ் அந்த ட்ரெண்டு வந்து பட்ஜெட் அப்படியே வந்து யூட்டர்ன் பண்ணி திருப்பிடிச்சு. நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம், நிறைய கால்ஸ் பண்ணி கூட கேட்டாங்க பட்ஜெட்டோட தாக்கம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓவரால் வந்து மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ பட்ஜெட்டில் என்ன மாதிரி அவங்க வந்து திட்டங்கள் கொண்டு வந்தாலும் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தான் நம்ம ப்ரிடிக்ஷனும், ஓவரால் ப்ரிடிக்ஷனும் இருந்தது. ஸோ அந்த பர்டிகுலர் டே இன்ட்ராடேவும் அதனால தான் நமக்கு இருந்தால் செல் என்ட்ரி கிடைச்சாலும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். பட் அடுத்த ஒரு 250 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போனோடனே ஸ்டாப் ட்ரிகர் ஆகிட்டு ரிவர்சல் என்ட்ரி பண்ணியிருக்கோம். மார்க்கெட் ரிவர்சல் என்ட்ரின்றது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 270 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம டார்கெட்டை வந்து இன்ட்டு 2ஆக போட்டிருப்போம். அப்போ 250 பாயிண்ட்ஸ்னால் ஒரு 500 பாயிண்ட் கிட்ட நம்ம டார்கெட் வச்சுருக்கணும். அப்போது அந்த 500 பாயிண்ட் கிட்ட வரும்போது நம்ம வந்து மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து பயங்கர ஃப்ளெக்சிடாக, தட் மீன்ஸ் வந்து நம்ம செகண்ட் என்ட்ரி எடுத்த இடம் எடுத்துட்டிங்கன்னா 31,280 ஆர் 290 கிட்ட எடுத்திருப்போம். பட் மார்க்கெட் வந்து பாருங்கள், அங்கேருந்து 2000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து நம்ம செகண்ட் என்ட்ரி எடுத்த இடத்துல இருந்து 2000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே மார்க்கெட் மேலே போயிருக்கு. பட் நம்ம அவ்வளோ பெரிய பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேயில் மூமெண்டம் கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்ச் பண்ண முடியாது. ஸோ நமக்கு என்ன அந்த லாஸ் ஆச்சோ, அந்த லாஸ் இன்ட்டு 2, தட் மீன்ஸ் ஒரு 260 பாயிண்ட்ஸ் அப்படின்னா நம்ம இன்ட்டு 2 போடும்போது ஒரு 520, 550 பாயிண்ட்ஸ் கிட்ட அந்த டார்கெட் வச்சு நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ அந்த பர்டிகுலர் டே வந்து நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆல்மோஸ்ட் வந்து லாஸ், செகண்ட் என்ட்ரி வந்து அந்த லாஸும் ரெக்கவர் ஆகிட்டு ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இந்த February 1 அன்னைக்கு. பட் அதனுடைய டீட்டெயில்ஸும் நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸும் பார்ப்போம். இதுதான் அதனுடைய ட்ரேட் புக்கு. இங்கே பாருங்கள், 31,034 ஃபஸ்ட்டு செல் பண்ணியிருக்கோம். 31,299 வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகி பை பண்ணியிருக்கோம். ரிவர்சல் என்ட்ரியிலேருந்து நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ அன்றைக்கி நம்மளோட ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு என்ட்ரி, செகண்ட் என்ட்ரி ரெண்டும் போக கிட்டத்தட்ட 6,791 ரூபா அன்றைக்கி வந்து நமக்கு ப்ராஃபிட், லாஸ் போக ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருக்கோம். அதனுடைய கான்ட்ராக்ட்ஸ் நோட்டும் இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 6,791 ருபீஸ் ப்ளஸ் டேக்ஸ் போக 6,305 ருபீஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம அன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நடந்த ஃபஸ்ட்டு டே, அதாவது ஒரு மாதத்தோட முதல் நாள், வாரத்தோட முதல் வாரம், மாதத்தோட முதல் நாள். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இந்தியாவோட அந்த 2021 2022 பட்ஜெட் வந்து தாக்கலாகிறாங்க கூடிய நாள். பட் மார்க்கெட் வந்து அன்றைக்கி எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி ஃபஸ்ட்டு செல், ஸ்டாப் லாஸ் ட்ரிகர்ட், செகண்ட் பை, டார்கெட் ரீச்டு. ஸோ வி ஹேவ் க்ளோஸ் த ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி
வெளியே வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்பர் ட்ரேடோட மெயின் கான்செப்ட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய சிஸ்டமேட்டிக்கலான விஷயங்கள்லாம் இருக்கும் நம்பர் ட்ரேடில். அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் லைவில் நம்ம பண்ணும்போது மட்டும்தான் அந்த என்ட்ரியை வந்து எப்படி நம்ம எக்ஸாக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதில் இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இல்லை ஏதாவது புரிதல் இல்லை அப்படின்னும் போது தாராளமாக இப்போ நம்ம கீழே ஸ்க்ரால் போகிற நம்பர்லேயோ அல்லது நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற support@commodityschool.in மெயில் ஐடியிலையோ அல்லது வெப்சைட்லேயோ உங்களோட டவுட்ஸை தாராளமாக கேட்கலாம். அல்லது நம்ம யூடியூப் சேனல்லே கூட இந்த கமெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.